ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராடக்ட்டோட அன்பேக்கிங் அண்ட் ரிவ்யூவோட வந்திருக்கேன். என்ன ப்ராடக்ட் நீங்கள் தமிழ்லேயே பார்த்துப்பீங்க. ஒரு குட்டி மெஷின் மாதிரி இருக்கும். எஸ், ஒன்றும் கைஸ், இது வந்து என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சீலர், அதாவது ரேப்பர், அதாவது இந்த சிப்ஸ் பேக்கெட்டு இந்த மாதிரி சில போல் பிளாஸ்டிக் ரேப்பர் இருக்கும்ல, அதோட சீலர் தான் மக்களே. யூஸ்வலாக கிச்சனில் யூஸ் ஆகும் நம்மளுக்கு, நம்மளோட உமனுக்கு, அதாவது ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு, இவங்கெல்லாம் ஈவன் அதுக்குன்னு ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்ல வரல, ஜென்ஸுக்கு கூட யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ரேப்பர்ஸை பார்த்தீங்கன்னா சீல் பண்ணுறது தான் கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். எம்மா வந்து திடீர்னு கேட்டிருந்தாங்க. இந்த சில ப்ராடக்ட்ஸ் எம்மா வந்து திடீர்னு கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து தம்பி எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஓகே எடுத்து கொடுக்குறேன் சொல்லிட்டு எடுத்து கொடுத்தேன். ஸோ வாங்க இப்போ இதை அன்பாக் பண்ணி பார்க்கலாம் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராடக்ட் இப்போதைக்கு ஒர்க் ஆகுதான் எனக்கு தெரியல. உள்ளே வந்து இது வந்து ரீசார்ஜபிள் டைப்பு. ஸோ ப்ராடக்ட் ஒர்க் ஆகுதான்னு தெரில. ப்ராடக்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னா சார்ஜ் போட்டு வரோன்னு இருக்கும். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் செக் பண்ணிக்கலாம். அண்ட் கைஸ், இந்த விஷயம் ஓகேங்களா, ஒன்றா படிச்சுக்கோங்க லைட்டாக. அமேசான் ஸ்டோரி பாக்ஸஸாக, அதாவது அமேசானில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுகிறாங்க. அப்படி என்ன இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க எனக்கு தெரில கைஸ். ஓகேங்களா, இதை பற்றி நான் தனியாக சொல்கிறேன். ஏன்னா டிசப்பாயின்மெண்ட் இருக்குது அமேசானில் ரீசெண்ட் டைம்ஸில். அப்படி என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க, அப்படி என்ன தான் இவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். ஓகே, இப்போ வந்து இப்போ இந்த பாக்ஸ் பண்ணிக்கலாம், அன்பேக்கிங். ஸோ எஸ், இதுதான் கைஸ் வந்து ப்ராடக்ட்டு தனியாக வச்சுருந்தேன் இதை. ஸோ எஸ், போர்ட்டபிள் சீலிங் மெஷின், பட்டன் ஸ்விட்சு, ஈஸி டு யூஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ப்ராடக்ட் நேம் அப்படின்னு போட்டு வந்து எவ்வளோ பேட்ரி கெப்பாசிட்டி எல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து இன்பில்ட் பேட்ரி. ஓகேங்களா, இது என்ன 300 mAh வந்து இன்பில்ட் பேட்ரி. ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்டோட ப்ரைஸிங் வந்து ஆக்சுவலாக 1000 rupees தான். ஆனால் அந்த 1000 rupeesலாம் கொடுத்து எடுக்கல. இது வந்து ஒன்லி அபவுட் 180 rupees சம்திங் தான் பார்க்கல, 200 வச்சுக்கலாம். ஸோ அதாவது ப்ராடக்ட்டோட ப்ரைஸிங்கு. ஸோ இதான் கைஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ எப்படி சீல் பண்ணணும் அப்படின்றதுலாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பார்க்கலாம். லெட்ஸ் சி, இதை ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ வந்து ஓப்பன் பண்ணுவோமா. ஆக்சுவலாக சீல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இந்த இடத்துல சீல் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல சீல் பண்ணல. ஸோ நம்ம இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, கலர் என்ன இருக்குன்னு தெரில. ஓ, பிளாக் கலரே கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட். ஸோ பிளாக் கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து மேனுவல் அண்ட் ரீடிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஒரு என்ன சார்ஜர் டைப் ஏ நினைக்கிறேன். ஓ, டைப் சி கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சி சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. வேறு எதாவது உள்ளே இருக்கா? வாட் இஸ் திஸ்? இது என்னன்னு எனக்கு தெரியல. சரி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போதைக்கு உள்ளே வச்சுருவோம். ஃபஸ்ட்டு இது ஒர்க் ஆகுதான் பார்ப்போம், இல்லைனா சார்ஜ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகே, உள்ளே வந்து ஐ திங்க் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன், ஐ கெஸ் ஸோ. பட் எனிவேஸ் வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனெல்லாம் படிச்சுட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கள். A few moments later. ஓகே மக்களே, லைட்டாக படிச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு புரியல ஆக்சுவலாக, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து இந்த பக்கம் நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கான பாயிண்ட் மக்களே. ஸோ நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பட்டன். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பவர் ஆன் பண்ணிவிடுவோம். இப்போ என்ன பண்ணலான்னா பேக்கை சீல் பண்ணி பார்க்கலாம். சத்தியமாக எனக்கு ஐடியா இல்லை, பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னஞ்சு இதுதான் சீலர் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ என்ன பண்ணலான்னா போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை மக்களே, ஐ திங்க் சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நான் சார்ஜ் பண்ணிட்டு வரேன். சார்ஜ் பண்ணிட்டு உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா, இதோட சார்ஜிங் டைம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3 hours நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதோட சார்ஜிங் டைம் வந்து 3 hours ஐ கெஸ் ஸோ. ஸோ தெரில, மேபி கிளியராக போடல அது எதுவுமே இதில். ஸோ சார்ஜ் பண்ணிட்டு வரேன் மக்களே. சார்ஜ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்ட். Eventually. ஓகே கைஸ், வெல்கம் பேக். ஆக்சுவலாக சார்ஜ்லாம் பண்ணலை, நான் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ எப்படி ஒர்க் பண்ணது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதான் கைஸ் வந்து அந்த ரேப்பர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இப்போ இந்த பகுதி இருக்குல்ல, இதான் வந்து ஓப்பனிங் பகுதின்னு வச்சுக்கோங்களேன். இதான் ஓப்பன்டு பகுதி. இந்த ஓப்பன்டு பகுதியை நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறீங்க. ஆக்சுவலாக இங்கேயே காட்டலாம், இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால காட்ட முடியல. இந்த பகுதி தான் ஓப்பன் பகுதி, இந்த பகுதி தான் அங்கே சிப்ஸ் இருக்குது. ஸோ இந்த பகுதியை நீங்கள் சீல் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். இப்போ ஆன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி எல்இடி லைட் இங்கே எரியும், சரிங்களா? ஸோ எரியலைன்னா சார்ஜ் போட வேண்டியது இருக்கும். ஸோ எரியுது, ஸோ இட் இஸ் நம்ம பவர் ஆன் அர்த்தம், லைக் சார்ஜபிள், சார்ஜில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒன்றும் இல்லை கைஸ், இப்படி வச்சுருங்க. ஃபுல்லும் சொருகிக்கோங்க, இப்படி ஃபுல்லும் இது உள்ள வச்சுக்கோங்க. இது வந்து கட்டர் மக்களே. இங்கே உள்ள உங்களுக்கு ஒரு மாதிரி லைன் தெரியுதா சின்னதாக, அது வந்து கட்டர். இது வந்து கட்டர், ஓகேலா? ஸோ என்ன பண்ணோன்னா இப்படி வச்சுட்டு நல்லா இழுத்திக்கிட்டு ஒரு இழுக்கணும், அவ்வளோதான். இந்த இழுக்க தெரியுதா? எஸ். ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணாலே அதுவே கட் பண்ணி விட்டுருது. அது ஏன் கட்டர் தனியாக கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு அழகாக சீல் ஆயிடுச்சு, தெரியுதுங்களா? ஸோ இட் இஸ் சீல்ட். ஸோ இது வந்து இதுவே ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு கட்டர் கம் சீலர் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுது கைஸ். அது ஏன் வந்து இந்த கட்டர் ஏன் தனியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல, ஐடியா இல்லை உள்ள. பட் இந்த அவுட்டரே உங்களுக்கு சீலர் தான். நான் உங்களுக்கு திருப்பியும் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஜஸ்ட் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இழுவை இழுத்து விடணும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் வெயிங்க, வச்சுட்டு அவ்வளோதான் இழுத்து விட்டிங்கன்னா அவ்வளோதான் கைஸ். இந்த இடத்துல உங்களுக்கு சீல் ஆயிடும். தெரியவங்க பார்த்தீங்களா, காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ் ப்ராடக்ட்டு. ரொம்ப ஈஸி டு யூஸ் ப்ராடக்ட் தான். அதான் சொல்லணேன், ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் அது மேலே வச்சுட்டு சூடானவுடனே பிடிச்சி இழுத்துருங்க. இந்த டிவைஸ் ஓவர் சூடாச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க, யூஸ் பண்ணாதீங்க. எப்போல்லாம் யூஸ் பண்ணலையோ அப்போலாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் ஆன் பண்ணி அப்போ மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ எஸ், இதான் கைஸ் சீலர். சிம்பிள் டு யூஸ் சீலர். ஆக்சுவலாக இது முதல்ல வாங்கியிருக்கணும், எம்மா கிட்ட கேட்டேன், அப்போ வேணாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களே வராங்க, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக வாங்கி கொடுக்குறேன். பட் ஆனால் இந்த கட்டர் எதுக்குன்னு தெரில. மேபி இஃப் யூ வாண்ட் கட்டர், இது நீங்கள் கட்டரை கூட யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மேபி இஃப் யூ வாண்ட் டு ஜஸ்ட் கட் ஏதாவது பிளாஸ்டிக் ரேப்பரை நீங்கள் கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்கள் கட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேணால் அதையும் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. இது வச்சுட்டு ஒரு இழுத்திங்கன்னா கட் ஆயிரும், சரிங்களா? ஸோ இட் will act as cutter, but it will not seal, it will act as cutter, அவ்வளோதான், சரிங்களா? ஸோ கட்டராகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இது சீலராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கட்டர் அண்ட் சீலர், ஓகேங்களா? ஆக்சுவலாக இங்கே என்ன கொடுக்கணும்னா போர்ட்டபிள் கட்டர் அண்ட் சீலர் மிஷின் தான் கொடுத்துருக்கணும். பட் இந்த கட்டர் எதுக்கு கொடுத்துருக்காங்க சத்தியமாக எனக்கு இது வரைக்கும் ஐடியா இல்லை. பட் சீலர் இட் இஸ் வெரி வெல் ஒர்க்கிங். ஸோ எஸ் மக்களே, இதான் அதோட ப்ராடக்ட் ரிவ்யூ. எவ்வளோ நாள் வருது அப்படின்றத நான் உங்களுக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். எனர்ஜி வரும் கண்டிப்பாக. நீங்கள் வந்து ரொம்ப லிமிட்டடாக யூஸ் பண்ணுறீங்கன்னா, சிலவங்களாம் டெய்லி வெறும் அந்த தொழிலே இருப்பாங்க, அவங்களுக்கு சீக்கிரம் போயிடும். பட் அக்கேஷனலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஓகே தான். ஸோ எஸ் கைஸ், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராடக்ட் ரிவ்யூ. ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அடுத்த ப்ராடக்ட் ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அட் இஸ் ராஜு சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பை.